சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், இந்து தர்ம சாஸ்திரம், இந்த மூன்றாம் பகுதியில் மேலும் சில தகவல்களை பார்ப்போம். அங்கஹீனர்கள், அதாவது உடற்குறை உள்ளவர்கள், 6 விரல் உடையவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், முதியோர், வறுமையில் உள்ளவர்கள், இவர்களோட குறையை குத்தி காட்டி பேசவே கூடாது. ரிஷி, குரு, ஜோதிடர், புரோகிதர், குடும்ப வைத்தியர், மகான்கள், கெட்ட ஸ்திரீயின் நடத்தை இவர்களை பற்றி வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடவோ அவர்களிடம் உள்ள தவறுகளை விளம்பரப்படுத்துவதோ கூடாது. பிறர் தரித்த உடைகள், காலணிகள், மாலை, படுக்கை இவற்றை நாம் உபயோகிக்கக்கூடாது. பிணப்புகை, அதாவது இடுகாட்டிலிருந்து வர புகை, இளம் வெயில், தீபத்தோட நிழல் இவை நம் உடல் மீது படக்கூடாது. பசுமாட்டை காலால் உதைப்பது, அடிப்பது, தீனி போடாமல் இருப்பது பாவம். பசுமாட்டை கோமாதாவாக எண்ணி சகல தேவர்களையும் திருப்திப்படுத்த வைப்பதற்கு அந்த பசுமாட்டுக்கு புல், தவிடு, தண்ணீர், புண்ணாக்கு, அகத்திக்கீரை கொடுப்பது மிகவும் புண்ணியம். தூங்குபவரை திடீரென்று எழுப்பவே கூடாது. தூங்குபவரை உற்று பார்க்கவும் கூடாது. பகலில் உறங்குவது, உடலுறவு கொள்வது கூடாது. தலை, முகம் இவற்றின் முடியை காரணம் இல்லாமல் வளர்க்கக்கூடாது. சில பேர் பார்த்தா தலையெல்லாம் ஒரே முடியாக வளர்த்துருப்பாங்க, முகத்தில் தாடி, மீசை, பார்ப்பதற்கே ஒரு மாதிரியான தோற்றம். அந்த மாதிரி உள்ளதை, அதாவது தலை, முகம் இவற்றின் மேல் முடி வளர்ந்தால் காரணம் இல்லாமல் சில பேர் வேண்டுதல் வச்சுருப்பாங்க, அப்போ வளர்க்கலாம். பாக்கி நாட்களில் முடியை அதிகமாக வளர்க்கக்கூடாது. அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை, ஆசிரியர், மாணவர், கணவர், மனைவி, குழந்தை, தாய், பசு, அதாவது கன்று, பசுவோட கன்று இவர்களுக்கு இடையில் செல்லக்கூடாது. அதாவது அண்ணன், தம்பி 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க இடையில போகக்கூடாது. அக்காள், தங்கை இடையில போகக்கூடாது. ஆசிரியர், மாணவர் இடையில போகக்கூடாது. கணவன், மனைவி இடையில போகக்கூடாது. குழந்தை, தாய், அம்மா, குழந்தை இடையில போகக்கூடாது. பசு, கன்றுக்குட்டி இதற்கு இடையில செல்லக்கூடாது. வீட்டுக்குள் நுழையும் போது தலைவாசல் வழியாகத்தான் நுழைய வேண்டும். நம்மை ஒருவர் கேட்காத வரையில் நாம் அவருக்கு ஆலோசனை கூறக்கூடாது. வாழ்க்கை நோக்கத்தில் இதையெல்லாம் கடைபிடித்தால் மகிழ்ச்சிதான். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு